شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் அருள்மழை பொழிகின்ற ரமதானுடைய மாதத்திலே இறைவனுக்காக பல வணக்கங்களை புரிந்து ஒவ்வொரு நாளும் நன்மையான காரியங்களிலே நாம் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். நம்முடைய அனைத்து முயற்சிகளுக்கும் நல்ல முறையிலே அல்லாஹ் கூலி தர வேண்டும் என்கின்ற துஆவோடு என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அல் குர்ஆன் வசனங்களும் அருளப்பட்ட காரணங்களும் என்கின்ற தலைப்பிலே தொடராக சில தினங்கள் சில செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். வல்ல இறைவன் நமக்கு அருளி இருக்கின்ற திருக்குர்ஆன் என்கின்ற வேதம் மனித குலத்திற்கு நேர்வழி காட்டுகின்ற ஒரு வேதம். யா அய்யுஹன்னாஸ் கத் ஜாஅத்துக்கும் மௌஇதத்துன் மின் ரப்பிக்கும் வ ஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் சுதூர் ஹுதன் வ ரஹ்மத்தன் லில் முஃமினீன். மனிதர்களே, உங்கள் இறைவனிடத்தில் இருந்து உங்களுக்கு அழகிய அறிவுரை வந்திருக்கின்றது. உங்கள் உள்ளங்களில் உள்ள நோய்களுக்கு அதில் அருமருந்து இருக்கின்றது, நேர்வழி இருக்கின்றது என்றெல்லாம் இந்த குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான். குர்ஆன் அருளப்பட்ட ஒரு மாதம் என்பதனாலேயே ரமலானுடைய மாதம் நோன்புக்காக தேர்வு செய்யப்படுகின்றது. அதையெல்லாம் நம்ம பல முறை கேட்டிருப்போம். இந்த குர்ஆனிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயத்திலே முதலாவது அடிப்படை என்னவென்று சொன்னால், குர்ஆன் என்கின்ற இந்த வேதம் ஒரே தொகுப்பாக அருளப்பட்ட வேதம் இல்லை. கால சூழ்நிலைக்கு ஏற்ப சன்னம் சன்னமாகத்தான் திருக்குர்ஆன் என்கின்ற வேதம் அருளப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் பெற்ற முதல் ஆண்டில் இருந்து, ரசூலுல்லாஹ்வுடைய 40 வயசுல இருந்து அவர்கள் இந்த உலகை விட்டு பிரிந்த இறுதி ஆண்டு 63வது வயதிலே ரசூலுல்லாஹ் மரணித்தார்கள். இந்த 23 ஆண்டு கால கட்டத்திலும் குர்ஆன் வசனங்கள் அருளப்பட்டிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அருளப்பட்டிருக்கு. மொத்தமாக அருளப்பட்ட வேதம் இல்லை. திருமறையிலே அல்லாஹ் சொல்லும் போது கூட ஒரு இடத்துல சொல்லுகிறான், இறை மறுப்பாளர்கள் ரசூலுல்லாஹ்விடத்தில் என்ன கேட்டாங்க, இதை பற்றி என்ன சொன்னாங்க அப்படின்னா, லௌலா நுஸில அலைஹில் குர்ஆனு ஜும்லத்தன் வாஹிதா, இந்த குர்ஆன் என்கின்ற வேதம் ஒரே தொகுப்பாக அருளப்பட்டிருக்க வேண்டாமா என்று கேட்கின்றார்கள். உம்முடைய உள்ளத்தை உறுதிப்படுத்துவதற்காகவே அல்லாஹ் இந்த குர்ஆனை படிப்படியாக அருளி இருக்கின்றான். வரத்தல்நாஹு தர்த்தீலா, இந்த வேதத்தை இறைவன் படிப்படியாக அருளி இருக்கின்றான் என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்ப குர்ஆனுடைய வசனங்கள் என்பது கால சூழ்நிலைக்கு ஏற்ப மக்கள் மத்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரச்சாரம் செய்யும் போது ஒரு பிரச்சனையை பார்ப்பார்கள். அங்கு ஒரு சட்டம் தேவைப்படும். அந்த சட்டம் தேவைப்படும் போது சில வசனங்களை அல்லாஹ் அருள்வான். அது ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அந்த மக்கள் புரிந்து கொள்வதற்கும் ரொம்ப இலகுவாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் நடந்த சம்பவங்கள் என்று சொன்னாலும் இன்றைக்கும் நாம் அதை சம்பவங்களோடு இணைத்து படிக்கும் போது அந்த திருமறையினுடைய வசனங்களை ரொம்ப இலகுவாக பசுமரத்து ஆணி போல நம்முடைய உள்ளங்களிலே பதிய வைத்துக் கொள்ள முடியும். இது குர்ஆனை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமான செய்தியாக இருக்கிறது. குர்ஆனிலே அருளப்பட்ட வசனங்கள்ல சில வசனங்கள் எப்படி இருக்கும்னா, இறைவன் மனிதர்களுக்கு சொல்லுகின்ற அறிவுரைகளாக சம்பவத்தினுடைய அடிப்படையிலே சொல்லப்பட்டிருக்கார். சில வசனங்களை அல்லாஹ் சொல்லி இருப்பான், சில வழிகாட்டுதல்களை சொல்லி இருப்பான். அப்படிப்பட்ட வசனங்களும் இருக்கின்றன. அல்லது ஒரு காலகட்டத்திற்கு ஏற்ப ரமலானுடைய மாதத்திலே ரமலானை பற்றி செய்திகளை சொல்லுவான். துல்ஹஜ்ஜினுடைய மாதத்திலே
அந்த இஹ்ராமுடைய சட்டங்களை பற்றி, துல்ஹஜ் மாதத்தில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களை பற்றி இறைவன் சொல்லுவான். இவ்வாறு காலகட்டங்களுக்கு ஏற்ப சொல்லப்பட்ட சட்டங்களும் குர்ஆனிலே இருக்கின்றன. சில வசனங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த வசனம் இறங்குறதுக்கு ஒரு சம்பவம் காரணமாக அமைந்திருக்கும். அதான் நம்முடைய தலைப்பு. அரபியிலே இதை சபபுன் நுசூல் என்று சொல்லுவார்கள். சபப் என்றால் காரணம், நுசூல் என்றால் அருளப்படுவது. அதாவது குறிப்பிட்ட இந்த குர்ஆனுடைய வசனம் அருளப்பட்ட காரணம் என்ன, ஒரு சம்பவத்தினுடைய பின்னணியிலே அந்த வசனம் அருளப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட வசனங்கள் திருமறை குர்ஆனிலே எல்லா வசனங்களும் அப்படி அருளப்படல, சில வசனங்கள் அப்படி அருளப்பட்டிருக்கு. அதுல உள்ள சம்பவங்களை பற்றித்தான் இந்த தலைப்பிலே நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். அதிலே முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள இருக்கிற செய்தி, திருமறை குர்ஆனுடைய 49வது அத்தியாயம் சூரத்துல் ஹுஜராத் என்கின்ற அத்தியாயத்தில் உள்ள வசனங்கள். அதனுடைய துவக்கத்திலிருந்தே அல்லாஹ் சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி. நம்பிக்கை கொண்ட மக்களே, அல்லாஹ்வும் தூதரும் சொன்ன கருத்துக்களுக்கு நீங்கள் முந்தி செல்ல வேண்டாம். அவங்க சொன்னதை நம்ம கேட்டு நடக்கணும், நம்ம கருத்து சொல்றோங்கிற பேர்ல முந்தக்கூடாது, அவங்களுக்கு முந்தி செயல்படக்கூடாது என்று அந்த வசனம் துவங்குகின்றது. அடுத்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக சௌத்தின் நபியி. நம்பிக்கை கொண்டோரே, இந்த நபிக்கு முன்பாக நீங்கள் உங்களுடைய குரல்களை உயர்த்தி பேச வேண்டாம். நீங்க மற்றவங்கள்ட்ட பேசுற மாதிரி, மற்ற மக்கள் இருக்கும்போது, மற்ற நபர்கள் இருக்கும்போது சத்தத்தை உயர்த்தி நம்முடைய கருத்து சொல்லணும் என்ற அடிப்படையில் சொல்றோம் பார்த்தீங்களா, அதுபோல இந்த தூதருக்கு முன்னாடி உங்கள் குரலை நீங்கள் உயர்த்தக்கூடாது. அப்படி உயர்த்தினால் அன் தஹபத்த அமாலுக்கும் அன்தும் லா தஷ்உரூன், நீங்கள் அறியாத விதத்திலே உங்களுடைய அமல்கள் அழிந்து போய்விடும். இந்த நபிக்கு முன்னாடி குரலை உயர்த்தி அவருடைய கருத்துக்கு முன்னுரிமை கொடுக்காம, அவரை மதிக்காமல் உங்கள் குரலை நீங்க உயர்த்தி பேசிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விடும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அடுத்த வசனத்திலே சொல்லும் போது, இன்னல்லதீன யகுல்லூன அஸ்வாத்தஹும் இன்த ரசூலில்லாஹ் உலாயிக அல்லதீன அம்தஹனல்லாஹு குலூபுஹும் லித்தக்வா. யார் இந்த நபியிடத்திலே குரலை உயர்த்தாமல் கண்ணியமாக பேசுகின்றார்களோ அவர்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் தூய்மைப்படுத்துகிறான், இறையச்சத்தை தூய்மைப்படுத்துகிறான் என்றெல்லாம் அந்த வசனத்தினுடைய அந்த துணி போகின்றது. இது குர்ஆனிலே அருளப்பட்ட ஒரு வசனம். இந்த வசனம் எப்போது அருளப்பட்டது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஒரு சம்பவம் ஒன்று நடக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இருக்கக்கூடிய ஒரு தருணத்திலே பனு தமீம் என்ற ஒரு கோத்திரத்தார், ஒரு கூட்டத்தார், அவங்க ரசூலுல்லாஹ் இடத்துல வர்றாங்க. வந்து அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எங்களுடைய பனு தமீம் குலத்தாருக்கு ஒரு தலைவரை நீங்கள் நியமிச்சு தாங்க, எங்களுக்கு ஒரு தலைவர் தேவைப்படுது, நாங்கள் யாரை தலைவராக்குறது, எங்களுக்கு ஒரு தலைவரை போட்டு கொடுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்குறாங்க. நன்றாக நாம் கவனிக்க வேண்டும். அவங்க யாரிடத்தில் கேட்டார்கள்? நபிகளாரிடத்திலே கேட்டார்கள். அப்ப யார் இந்த இடத்துல பேச வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசி இருக்க வேண்டும். ஆனா அந்த சபை எப்படி மாறிவிட்டதுன்னா, மற்றவங்க எல்லாம் கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க என்ன பண்றாங்கன்னா, சடார ஒரு கருத்தை சொல்றாங்க. காக்கா இப்னு மபாது அவருடைய பேரு, காக்கா இப்னு மபு என்பது அந்த பனு தமீம் குலத்தில் உள்ள ஒருத்தருடைய பேரு. அவருடைய பெயரை சொல்லி இவரை நம்ம தலைவராக போட்டலாமே அப்படின்னு அவங்க கருத்து சொல்றாங்க. யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வேற ஒரு பேரை சொல்றாங்க, அக்ரா பின் ஹாபிஸ் என்கின்ற இன்னொருத்தருடைய பெயரை சொல்லி அவரை தலைவராக போடலாமே அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி மாத்தி மாத்தி சொன்ன உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கோபம் வந்துருது. கோபம் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னமா அரத்த ஹிலாஃபி, எனக்கு நீங்க மாற்றமா தான் பேசுவீங்களா, எனக்கு மாற்றமா சொல்றது அவங்களுடைய நோக்கமா
அப்படின்னு கேட்குறாங்க. உமர்லான்னு அவங்க சொல்றாங்க, மா அரத்து ஹிலாஃபக்க, உங்களுக்கு மாற்றமாக சொல்லுவது என்னுடைய நோக்கம் இல்லை, என்னுடைய கருத்து இல்லை. இந்த சம்பவம் மட்டும் இல்லைங்க, இஸ்லாமிய வரலாற்றை படிக்கும் போது பல நேரங்களிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கும் மத்தியில மாற்று கருத்து இருக்கும். ரெண்டு பேருமே மூமின்கள் தான், ரெண்டு பேருமே சிறந்த முஸ்லிம்கள், வணக்கசாலிகள், நற்குணமுடையவர்கள், மார்க்கத்திற்காக வேண்டி உழைப்பவர்கள், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா மனித பார்வை, கோணம், விஷன் ஒன்று இருக்கா இல்லையா, இதை எப்படி அணுகிறது, இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லும் போது அதுல மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கும்ல. சிலருடைய இயற்கை அப்படி இருக்கும். என்ன ஒரு இயற்கை நம்ம பார்க்கிறோமா, அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுடைய கருத்துக்கு மாற்றமான சிந்தனை உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு இருந்திருக்கு. வரலாறுல பல இடங்களும் அப்படி பார்க்கிறோம். ஒன்று சொல்றதா இருந்தால் பத்ர் போர்க்களத்தை நம்ம உதாரணத்துக்கு எடுக்கலாம். பத்ர் போர் முடிந்து விட்டது. 70 இறை மறுப்பாளர்கள் கொல்லப்பட்டார்கள். 70 இறை மறுப்பாளர்கள் கைதியாக பிடிக்கப்பட்டார்கள். செத்தவன் போயிட்டு அவங்க கதை முடிஞ்சு போச்சு. உயிரோடு பிடிக்கப்பட்ட அந்த கைதிகளை என்ன செய்வது என்று ஒரு கேள்வி வருது. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருத்து கேட்கிறாங்க, நம்ம என்ன பண்ணலாம், இவங்களை என்ன செய்யலாம் அப்படின்னு கருத்து கேட்கும்போது முதல்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கேட்குறாங்க, அபூபக்கர் அவர்களே, இந்த 70 கைதிகள் இருக்கிறாங்களே, இவங்க விஷயத்தில் நம்ம என்ன முடிவெடுக்கலாம், என்ன செய்யலாம் சொல்லுங்களேன் என்று சொன்ன உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுடைய கருத்து என்னவா இருந்துச்சுன்னா, இவங்களாம் நம்முடைய சொந்தக்காரங்க, நம்ம வேண்டப்பட்டவங்க, அவர்களை ஒரு பிணைத்தொகையை பெற்றுக்கொண்டு அவர்களை விடுதலை செய்து விடலாம், இவர்கள் நாளைக்கு இஸ்லாத்துக்கு வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா இல்லையா, ஒரு வாய்ப்பு கொடுப்போமே என்று ஒரு கருத்தை சொல்றாங்க. இது அவருடைய கோணம். பொதுவாகவே அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கு இந்த குணம் உண்டு. ரொம்ப இலகிய மனசு உள்ளவர், டக்குன்னு தண்டிக்கணும், அடிக்கணும், உதைக்கணும்னு நிற்க மாட்டார். ரொம்ப இலகுவாக, ரொம்ப ஒரு இலகிய மனம் கொண்டவராகத்தான் அபூபக்கர் அவர்கள் இருந்திருக்கிறாங்க. விட்டுலாமே, நாளை இவங்க திரும்பி வருவாங்கல்ல, ஒரு பிணைத்தொகை மாதிரி வேணா, ஒரு ஃபைன் மாதிரி போட்டுக்குருவோம் அப்படின்னு அவருடைய கருத்தை சொல்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரெண்டாவது யார்ட்ட போறாங்கன்னா உமர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கேட்குறாங்க, உமர் அவர்களே, உங்களுடைய கருத்து என்ன, கத்தாபுடைய மகனே அப்படின்னு வருது ஹதீஸ்ல. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நேரடியா சொல்றாங்க, என்னுடைய கருத்து இந்த அபூபக்கருடைய கருத்தை போன்றது அல்ல, இவங்களதான் விட்டுறக்கூடாது, இவங்களாம் நம்முடைய எதிரிகள், இவர்கள் அனைவருமே கொல்லப்பட வேண்டும் என்பது உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய கருத்தா இருக்கு. வித்தியாசம் வருது பாருங்க, நேர ஆப்போசிட். அபூபக்கர் அவங்க விட்டுருங்கிறாங்க, உமர் அவங்க கொல்லுங்கிறாங்க. விட்டக்கூடாது, இவங்களை விடக்கூடாது. அதுவும் எப்படி கொல்லணுமா, அதுக்கு ஒரு வழிமுறை வேற உமர் அவங்க சொல்றாங்க. எப்படி கொல்லப்பட வேண்டும் என்றால், அலி அவரிடத்திலே அக்கீலை ஒப்படையுங்கள். அக்கீல் ஒருத்தர் இருக்கிறார், அவர் எதிரி படையிலிருந்து கைதியாக பிடிக்கப்பட்டிருக்கிறார், அவர் அலிக்கு சொந்தக்காரர். இந்த அக்கீலை நீங்கள் அலி இடத்தில் ஒப்படையுங்கள். இந்த அலிதான் அந்த அக்கீலை கொல்லணும். என்னுடைய சொந்தக்காரர் இந்த ஆள் இருக்கிறாரு, அவரை ஒப்படைங்க, நான் அவரை கொல்றேன் என்ற கருத்தினை உமர் அவர்கள் சொன்னார்கள். இது மாறுபட்ட பார்வை. இந்த மாதிரி பல நேரங்களில் மாறுபட்டு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சம்பவத்தில் இந்த பனு தமீம் கோத்திரத்தாருக்கு யாரை தலைவராக போடுறது அப்படிங்கும் போது அபூபக்கர் அவங்க ஒரு கருத்தை சொல்ல, உமர் அவங்க அதை மாற்றி சொல்ல, வேற ஒரு கருத்தை சொல்ல, அவங்களுக்குள்ள பிரச்சனை ஆயிடுச்சு. எப்போ எனக்கு எப்பவுமே மாற்றமா தான் பேசுவியா, இல்லைங்க உங்களுக்கு மாற்றமா பேசுறது என்னுடைய நோக்கம் இல்லை, மாறி மாறி வாக்குவாதம் பண்ணதுல கூகுன்னு ஆயிடுச்சு. ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி சத்தத்தை ரொம்ப உயர்த்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது நல்ல செயல் இல்லை. இல்லை, அவர்களை யாரிடத்திலே கருத்து கேட்டார்கள், ரசூலுல்லாஹ்விடத்திலே கருத்து கேட்டார்கள். இது யாரு பேச வேண்டிய இடம், ரசூலுல்லாஹ் தான் அந்த இடத்துல பேசணும். மற்றவங்க அதை என்ன சொல்றாங்கன்னு கவனிக்கணுமே தவிர முந்திக்கிட்டு கருத்து சொல்லக்கூடாது. கருத்து சொல்றதையும் தாண்டி வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு மரியாதைக்கு ஒரு ஊறு விளைவிப்பதை போல இந்த செயல் அமைந்து விட்டது. இந்த சம்பவத்தினுடைய பின்னணியிலே தான் அல்லாஹ் இந்த வசனங்களை அருளுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டோரே, லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக சௌத்தின் நபியி, இந்த நபிக்கு முன்னாடி நீங்கள் குரலை உயர்த்தி பேசக்கூடாது. நீங்க மற்றவங்கள்ட்ட பேசுற மாதிரி இந்த நபிக்கு முன்னாடி பேசக்கூடாது. அப்படி நீங்கள் பேசினால் என்ன ஆகும், உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விடும்.
இன்றைக்கு சில முஸ்லீம்கள் இதை பற்றி கவலை இல்லாமல் இருக்கலாம். ஏப்பா அமல் அழிஞ்சு போயிடும், அழிஞ்சிட்டு இப்போ நமக்கு என்ன அமல் நாங்கள் பண்ணி கிழிச்சிட்டோம் அப்படி சில பேர் நினைப்பார்கள். ஆனா இவங்க அப்படி இல்லை. இல்ல, அபூபக்கர், உமர் மாதிரியான சஹாபாக்கள் எல்லாம் எவ்வளவோ அமல்கள் செய்திருப்பார்கள், அவ்வளவு தான தர்மங்கள் செய்திருப்பார்கள், வணக்கங்கள் புரிந்திருப்பார்கள். அப்ப அந்த அமல்லாம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை உண்டாக்கி இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி அல்லாஹ் வசனத்தை அருளா, இந்த வசனம் அருளப்பட்டதுக்கு பின்னாடி இப்படி ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கின்றது. இப்படி ஒரு செய்தி சொல்லப்பட்டால் அதை அவர்கள் எப்படி எடுத்துக்கொண்டார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். இப்போ சில பேர் ஒரு தவறு செய்யும் போது சுட்டி காட்டும் போது அதை ஏற்றுக்கொள்வது இருக்கிறதே, அது ஒரு நல்ல ஒரு பழக்கம். அது ஏன்னா ஒரு தவறை சுட்டி காட்டும் போது அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது ஆணவத்தினுடைய அடையாளம். தவறு பண்ணியிருப்பார், சுட்டி காட்டி இருப்போம், அதை ஏற்றுக்கிறது இல்லை, நியாயப்படுத்துவாங்க, ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது நான் ஏன் அப்படி சொன்னேன் என்றால், நான் சொன்ன சூழ்நிலை எப்படிப்பட்டது தெரியுமா, நான் அந்த அர்த்தத்தில் பேசவில்லை, இந்த அர்த்தத்தில் பேசவில்லை போட்டு உழப்புவாங்க. தப்புனா தப்பு, ஏங்க அல்லாஹ் மன்னிச்சுங்க, அல்லாஹ்க்கா பொறுத்துக்குங்க, மாத்திக்கிறேன் என்று ஏற்றுக்கொண்டு போவதுதான் ஒரு பணிவினுடைய அடையாளம். இந்த சஹாபாக்கள் இடத்துல அந்த தன்மையை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் ஒரு சட்டத்தை சொல்லிவிட்டான், அதுக்கு அவங்க விளக்கம் கொடுத்து கொண்டு நியாயப்படுத்தி கொண்டிருக்கவில்லை. வசனம் அருளப்பட்டுச்சுன்னா உடனே திருந்தி கொண்டார்கள். உமரலான அவங்களுடைய நடவடிக்கை எப்படி மாறிடுச்சு அப்படின்னு இந்த வசனம் அருளப்பட்ட பிறகு அவர்கள் ரசூலுல்லாஹ்விடத்திலே பேசும்போது ரொம்ப மெதுவாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தஹிஸ்ஸிரார் ஹதீஸ்ல வருது, ஒரு அந்தரங்க தோழரை போல ரொம்ப மெல்லிய குரல்ல ரொம்ப கண்ணியத்தோடு ரசூலுல்லாஹ்விடத்திலே அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வசனம் வந்ததுக்கு பிறகு இப்படியான பழக்கம் அவங்கள்ட்ட திருப்பி ரிப்பீட் ஆகவே இல்லை. அல்லாஹ் சொல்லிட்டா அதை ஏற்றுக்கொண்டார்கள், அதை பொருந்தி கொண்டார்கள், அந்த தவறை சரி செய்து கொண்டார்கள். இது அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பெறுகின்ற படிப்பினையா இருக்குது. இந்த சம்பவத்தினுடைய, இந்த வசனத்தினுடைய பின்னணியில இன்னொரு சம்பவமும் நடக்கின்றது. அது என்ன அப்படின்னா, சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி ஒரு சஹாபி இருந்தார். இந்த சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அவங்களுடைய ஒரு நிலை என்ன அப்படின்னா, அவர் நல்ல குரல் வளம் உடையவர். குரல் பேசினார்னா அது பயங்கரமா உரத்த குரல்ல பேசுவார். சிலருக்கு அல்ல அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்துருப்பான்ல, குரல் வளத்தை கொடுத்துருப்பான். சிலர் என்ன சொன்னாலும் அவங்க பேசுறது புரியாது, சத்தமே வெளியில வராது. சிலருக்கு மைக்கே தேவையில்லை, பேசுங்கன்னா அவர் பேசுறது 4 தெருவு கேட்கும். அப்படிப்பட்ட ஒரு உரத்த குரல்ல பேசக்கூடியவர்களா இருப்பார்கள். இந்த சாபித் பின் கைஸ் அவங்களுடைய குரல் எப்படிப்பட்டதுன்னா ரொம்ப உரத்த குரல். இந்த வசனம் அருளப்பட்ட உடனே அவர் ஆளையே காணோம், எங்கேயுமே அவரை தென்படல, வீட்டிலே இருக்கிறார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு கேட்கறாங்க, எங்க இந்த சாபித் பின் கைஸ் ஆளையே காணுமே அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப ஒருத்தர் சொல்றாரு, நான் அவரை பார்த்து வர்றேன் அப்படின்னு வீட்டில் போய் பார்க்கிறார். வீட்டில் போய் பார்த்தா அவர் அழுது கொண்டு இருக்கிறார். என்ன சொல்லி அழுகிறார்? அல்லாஹ் இந்த மாதிரி வசனத்தை இறக்கி விட்டான், ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி குரலை உயர்த்தக்கூடாதுன்னு. என் குரல் இந்த மாதிரி ஒரு பெரிய குரலா இருக்கு, என்னுடைய அமல்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சு, நான் நரகத்துக்குரியவனா ஆயிட்டேன் என்று சொல்லி, இன்னி மின் அகலின் நார், நான் ஒரு நரகவாசி ஆயிட்டேன்னு சொல்லி அவர் அழுதுட்டு இருக்கிறார். இந்த சம்பவத்தை போய் அவர் ரசூலுல்லாஹ் இடத்துல அவர் சொல்றார். அப்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ போய் சாபித் இடத்திலே சொல்லு. என்ன சொல்லு? அவர் நரகவாசி இல்லை, இன்னஹு மின் அகலில் ஜன்னா, சொர்க்கவாசின்னு போய் சொல்லுங்க என்று ரசூலுல்லாஹ் அவரை அனுப்பி வைக்கிறாங்க. அவர் என்ன புரிந்து கொண்டார்? சத்தமா ஒரு இயல்பா பேசும்போது வர சத்தத்தையே அது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டார். அல்லாஹ் அதை பற்றி பேசவில்லை. அவெல்லாம் அவருக்கு ஒரு குரல் வளத்தை கொடுத்துட்டு அதை பேசினா அவர் மேலே ஒரு குற்றம் சாட்டுவது நியாயமா? அப்படி இல்லை, இல்லை, அல்லாஹ் அப்படி பண்ண மாட்டான்ல. அல்லாஹ் இங்க சொல்ல வரக்கூடிய கருத்து என்ன? நபின்னு முதல்ல மதிக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர்னு சொன்னா அவருக்குரிய கண்ணியத்தை கொடுக்கணும் என்பதுதான் இறைவன் அங்கு சொல்ல வருகின்ற செய்தியாக இருக்கின்றது. இது இந்த சம்பவத்தினுடைய பின்னணியில் நடைபெற்ற இந்த வசனத்துடைய பின்னணியில் உள்ள இன்னொரு சம்பவமா இருக்கிறது. இது இந்த வசனம் இது அருளப்பட்ட காரணத்தை சொல்லியாச்சு. இதிலிருந்து நம்ம பெற வேண்டிய இன்னொரு முக்கியமான படிப்பினையும் இருக்குதுங்க. என்ன அப்படின்னா, ஒரு சட்டம் அல்லாஹ்விடத்திலிருந்து அருளப்பட்டால் அதை எந்த விதமான 2வது கருத்தும் சொல்லாம ஏத்துக்கிறோம். அதுதான் ஈமான்கிறது. நம்மளாம் மனிதர்கள் தான், நம்மளாம் மலக்குகளா? தப்பே நம்மகிட்ட வராதா? தப்பு வரும். தப்பு வரக்கூடிய நேரத்திலே மார்க்கம் சொல்லுகிற அறிவுரைகள் நம்மை வந்தடைந்தால் அது சொல்லப்படும் போது அதை கேட்டு மாத்திக்கிறோம்.
அதான் நல்ல பண்பு. இந்த மாதிரி பண்புகள் தான் சஹாபாக்கள் இடத்துல வெளிப்பட்டது. ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். ஒரு நபர் ஹிர் பின் கைஸ் என்ற ஒரு நபர், உமர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்த சம்பவம். உமர் அவங்க ஆட்சி தலைவராக இருக்கிறார்கள். அப்ப ஹிர் பின் கைஸ் என்ற ஒருத்தர் மூலமாக இன்னொருத்தர் அந்த அமைச்சரவைக்கு வர்றார். வந்தவர் எப்படி பேசுறாருன்னா, ஒரு நியாயம் இல்லாம, ஒரு மரியாதை இல்லாம கண்டபடி பேசுறார். ஒரு ஆட்சி தலைவர், ஒரு அமீருல் மூமினீன் என்பது ரெண்டாவது. ஒரு நபருக்கு கொடுக்க வேண்டிய சராசரியான மரியாதை இருக்கா இல்லையா? ஒரு நபரை பார்க்கிறோம், அவருக்கு உரிய கண்ணியத்தோட, சின்ன பிள்ளையா இருந்தா கூட அதுக்குரிய கண்ணியத்தோடு அணுகணுமா இல்லையா? வந்தவர் என்ன பண்றாருன்னா, அவரு ஒரு அலட்சியமா பேசுகிறார். நீங்க ஒழுங்கா நடக்கல, நீங்க நியாயமா நடக்கல, நீங்க மக்களுக்கு ஒழுங்கா பங்கு, அந்த மாதிரி ஒரு ஒரு அவச்சொற்களை, மோசமான சொற்களை உமர் அவர்களை பார்த்து பேசுகிறார். உமர்லாம் நம்முடைய கோபம் நமக்கு ஏற்கனவே தெரியும். கலப உமர், அவருக்கு கோபம் கொப்பளிக்கின்றது. கொஞ்சம் விட்டோம்னா அடிச்சு அவர் சாத்தி எடுத்திருப்பாங்க உமர் அவர்கள். உடனே இந்த ஹிர் பின் கைஸ் என்பவர் உமர் அவர்களை கொஞ்சம் அமைதிப்படுத்தினார்கள். அமைதிப்படுத்தி விட்டு ஒரு வசனத்தை ஓதி காட்டுறாங்க. உமர் அவர்களே, அமீருல் மூமினீன் அவர்களே, நீங்க இந்த கொஞ்சம் பாருங்களேன், அல்லாஹ் தன்னுடைய நபிக்கு இப்படி சட்டத்தை சொல்றான். என்ன சொல்கின்றான்? குதில் அஃப்வ வ அமுர் பில் உருஃப் வ ஆரில் அனில் ஜாஹிலீன். நீங்கள் மன்னிப்பை கடைபிடியுங்கள், நன்மையை ஏவுங்கள், அறிவிலிகள் வந்தால், முட்டாள்கள் வந்தால் அவர்களை புறக்கணித்து விடுங்கள் என்று தன்னுடைய நபிக்கு இறைவன் சொல்றானா இல்லையா? அது நமக்கும் பொருந்தும் தானே. இவன் ஒரு முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்கான், உளறிட்டு கிடக்கிறான், கிறுக்கனா இருக்கான் இவன், அதுக்கு அதான் அர்த்தம். கிறுக்கை எடுத்தே உளறிட்டு இருக்கான், இதை நீங்க பெருசுபடுத்தாதீங்க, விட்டுருங்களேன் என்று சொன்ன போது உடனே உமர் அவங்க அதை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த ஹதீஸ்ல வருகிறது, வல்லாஹி மா ஜாவஸ்ஹா உமர் ஹீன தலாஹா. இந்த வசனத்தை ஓதி காட்டிய போது உமர் அவர்கள் அதை மீறவில்லை. வேத வசனங்களுக்கு முன்பாக கட்டுப்படக்கூடியவராக அவர் திகழ்ந்தார் என்று வருகின்ற செய்தியை பார்க்கிறோம். இதெல்லாம் ஒரு மூமினுக்கு அழகு. தவறு என்பது எல்லாத்தையும் வரும். ஒரு உணர்ச்சி மிகுதியில வரலாம், சூழ்நிலையில வரலாம், ஒரு தருணத்துல வந்துடலாம். அப்போது குர்ஆனிலிருந்து எடுத்து காட்டப்பட்டு, சுல்லாவுடைய பொன்மொழிகளிலிருந்து ஒரு விஷயம் எடுத்து சொல்லப்பட்டால் அதை ஏற்று நம்முடைய வாழ்க்கையை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லுகின்ற அழகிய ஒரு போதனையாக இருக்கின்றது. அப்ப இந்த சம்பவத்தில் இருந்து நல்ல படிப்பினைகளை நம்ம பெறுகின்றோம். நாளைய தினத்திலே வேறு ஒரு சம்பவம், அந்த சம்பவத்தை சொல்லி அது அருளப்பட்ட காரணத்தையும் அதிலிருந்து பெற வேண்டிய படிப்பினை இன்ஷா அல்லாஹ் அறிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.